அடுத்து இந்த ஒரு மெலோடி வாய்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வயசில் யாராலும் பாட முடியாத ஒரு சாதனை கேபி சுந்தரம்பாள் குரலில் எங்களுடைய இசைக்குழுவின் இளம் பாடகி ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2 பேபி நிஷா அவர்கள் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள். பாடல் இடம்பெற இருக்கும் திரைப்படம் திருவிளையாடல் என்ற படத்திலிருந்து ஒரு பாடல். பிடிந்து ரகமத்தினொரு நாவுண்ணவும் கொடுத்த முருகானி பிரணவ ஞான படத்தை பிடிந்து ரகமத்தினொரு நாவுண்ணவும் கொடுத்த நல்ல குருநாதன் உனக்கென்ன விதம் இக்கதியை நாமியை என்று நானித்தான் முருகானி பிரணவ ஞான படத்தை பிடிந்து ரகமந்திரோடு நான் உண்ணவும் கொடுத்த நல்ல குருநாதன் நீ உனக்கென்ன பிறவிக்கடியை நாய்வதென்று நானித்தால் அப்படி தரவில்லை. பிரணவஞான படத்தை பிடித்து ரகம் அந்தினோடு நான் உண்ணவும் கொடுத்த நல்ல குருநாதன் நீ உனக்கென்ன விதவிக்கதை நான் இவளன்று நானித்தான் அப்படி தரவில்லை காதலால் முருகா உனக்கு சாறு ஒரு பிழையில்லை. முருகா உனக்கு சாறு ஒரு பிழையில்லையே. சக்தி வடிவாருடன் தத்து மகிழாரிடும் ஜன்முகா உனக்கு குறைவுள்ளதோ வடிவாருடன் தத்து மகிழாரிடும் ஜன்முகா உனக்கு குறைவுள்ளதோ சக்தி வடிவாருடன் தத்து மகிழாரிடும் ஜன்முகா உனக்கு முருகா உனக்கு குறைவுள்ளது ஏனிப்படி கோவனத்துடன் தண்டு கொண்டு கிம்புற்றோராடிய ஏனிப்படி கோவனத்துடன் தண்டு கொண்டு புற்றோர் ஆடிய யவது வினைப்படி படோமல்லவோ வந்து நீ இப்படி இங்கு இருக்கலாம். என் ஆஷான் அப்பன் அன்னையார் என்னவும் தென்னினை தருமகனப்பட்டதி சங்கரை குடிகொண்ட சங்கரு கும்பிடும் என் தண்டபாணி 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 தெய்வமே படம் நீங்கப்பா ஞான படம் நீயப்பா தமிழ் ஞான படம் நீயப்பா படம் நீயப்பா ஞான படம் நீயப்பா தமிழ் ஞான படம் நீயப்பா
நன்றி, மிக்க நன்றி. கைத்தட்டிய அனைத்து நல்ல இதயங்களுக்கும் மிக்க நன்றி. நிஷாவை சொல்லணும்னா அவங்க குடும்பமே ஒரு இசை குடும்பம்னு சொல்லலாம். அவங்களுடைய மாமா எங்களுடைய இசைக்குழுவின் கீபோர்ட் பிளேயர் சத்யா அவர்கள். கைத்தட்டலாமே. இவங்களுடைய இசை குடும்பம்னு சொல்லலாம். அடுத்த ஒரு பாடல் பழனிராஜா அவர்களுடன் இணைந்து சித்ரா அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய தினம் பம்மல் அண்ணாநகர் வட்டார வியாபாரிகள் சங்கம் மற்றும் அவர்களுடைய சக நண்பர்கள் இணைந்து நடத்தும் ஜே ஸ்ரீ நிஷா அவர்களுக்கு பாராட்டு. இன்றைய விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கும் திருமதி ஆனி விஜய் கென்னடி அவர்களே, வரவேற்புரை வழங்கிய அண்ணாநகர் வட்டார வியாபாரிகள் சங்க தலைவர் திரு சுந்தரபாண்டியன் அவர்களே, பரிசு வழங்கி வாழ்த்துரை வழங்க காத்திருக்கும் திரு தனம் என்கின்ற திரு ராமச்சந்திரன் அவர்களே, ஈரா சுப்பிரமணி, கேசி முத்து, பா டில்லி, உண்ணாமலை அவர்களே, விழா அமைப்பாளர்களே, பம்மல் எச் கோபு, ஜி முருகேஸ்வரி, பம்மல் நாடார்பள்ளி அவர்களே, எஸ் பாஸ்கர், பி ராதா, ஆலந்தூர் சிவசக்தி மெட்டல், எஸ் செந்தில்குமார், மாலதி, செந்தூர் முருகன், அழகு சாதன அங்காடி பம்மல், எஸ் கிருஷ்ணகுமார், கே சுனிதா, செந்தூர் முருகன் மொபைல் அங்காடி, நன்றியுரை வழங்க இருக்கும் செல்வராஜ் அவர்களே, இளம் ரசிகர்களே, இங்கு கூடியிருக்கும் அனைத்து அண்ணாநகர் குடியிருப்போர்களே, இந்த விழாவை ஏற்பாடு செய்ய தலைமை ஏற்று திருமதி ஆனி அவர்களும் நமது நகர் வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ஒரு தேனியை போன்ற சுறுசுறுப்போடு ஆண்டுதோறும் வியாபாரிகள் சங்கத்தை சீரும் சிறப்புமாகவும் எல்லோர் மனதில் அமையும்படியும் நடத்தி கொண்டிருந்தவர் ஒரு பிரத்யேகமான, இதுவரையில் இந்த ஏரியாவில் இதுவரையில் நடந்ததில்லை. ஏன் இப்படி பார்க்க போனால் இந்த மாதிரி விழாவை யாருமே இதுவரை ஏற்பாடு செய்ததில்லை. இது ஒரு பாராட்டு என்பது தானாக வராது, யாரும் முந்தி தொள்ள வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சியை நமது மதிப்பிற்குரிய திரு சுந்தரபாண்டியன் அவர்கள் சிறமேற்கொண்டு இதனை மாண்புமிகு நம்முடைய நண்பர் திரு தனம் அவர்களுடைய ஆதரவுடன் இந்த கல்யாண மண்டபத்திலே உங்கள் முன்னிலையிலே இவ்வளவு பெரிய கூட்டத்திலே இந்த விழாவை நடத்தி இந்த இளம் சிறுமிக்கு பாராட்டு நடத்துவது என்னை போன்றவர்களுக்கு ரொம்ப பெருமிதம். செல்வி ஜே நிஷாவுக்கு பாராட்டு. கொஞ்ச நாட்களுக்கு முன் நிஷான்னு ஒரு புயல் வந்து தமிழகத்தையே கலக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை போல உங்களுக்கு விஜய் டிவியில ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2 என்ற பட்டம் பெற்று அகில உலகத்தையும் தனது இசை மழையால ஒரு இளம் சிறுமி அனைவரையும் கவர்ந்து விட்டார். அங்கே புயல் நம்மளை தாக்கி விட்டது, இங்கே இசை புயல் நம்மளை தாக்கி விட்டது. இந்த குழந்தை மேலும் மேலும் நல்ல ஒரு பேரும் புகழும் பெற்று அகில உலக புகழ் பெற்று முன்னணியில் இருக்கின்ற பல பாடகர்களின் வரிசையிலே முன்னணியிலே நிற்க வேண்டும் என்றும் நான் வாழ்த்துகின்றேன். இதிலே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஸ்ரீநிஷா ஒரு இசை பொக்கிஷம், புதையல். இவரை போல பலர் உள்ளார்கள். விஞ்ஞான வளர்ச்சியின் பயனாய்த்தான் ஏற்பட்ட மீடியாக்கள் தொழில் ரீதியான வளர்ச்சிக்கும் போட்டிக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் அபூர்வமான திறமை இருக்கும் நிஷாவை போன்ற பல இளம் சிறுமிகளை சிறுமர்களை
மேலே கொண்டு வருகின்றது. இல்லாவிட்டால் இந்த நிஷா இவ்வளவு பெரிய திறமையை பெற்றிருந்தும் இந்த மீடியாக்கள் இல்லை என்று சொன்னால் இன்றைய தினம் நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கிற வாய்ப்பே இல்லை. இந்த நிஷாவின் பொக்கிஷமும் மறைந்திருக்கும். ஆக இந்த நிஷாவுக்கு பாராட்ட வேண்டிய ஏர்டெல் சூப்பர் சிங்கரும் விஜய் டிவியும் சிறமேற்கொண்டு எடுத்த ஒரு விழாவினாலே நம்மால் இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை, கடலுக்குள் இருக்கிற சிப்பி முத்து போன்ற ஒரு பொக்கிஷத்தை நம் முன்னிலையிலே கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள். உண்மையிலேயே மிகப்பெரிய பாடகர்கள் கூட, இசைஞானிகள் போன்றோர் வியக்கும் வண்ணம் பலர் உள்ளனர். இந்த குழந்தைக்கு எவ்வாறு இப்படி ஒரு ஞானம், பெரிய வித்வானிடம் பாட்டு கற்றுக்கொண்டால் கூட இப்படிப்பட்ட ஒரு ஞானம் வருவது மிகவும் சந்தேகம். எல்லோரும் சொல்வார்கள், நானும் என் குழந்தைக்கு பெரிய பிரமாதமான பாடகர்கிட்ட சொல்லி பாட்டு சொல்லி கொடுத்தேன், அவ எவ்வளவோ பிராக்டிஸ் பண்ணா, ஆனாலும் அவளால கம்பீட் பண்ண முடியல என்று சொல்வார்கள். இதெல்லாம் யாரால? பூர்வ புண்ணியம், அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களின் புண்ணியம், ஆண்டவனுடைய அருள், சரஸ்வதியுடைய கடாட்சம். உண்மையிலே சொல்ல போனால் ஸ்ரீ என்பது லட்சுமியும் நிஷா என்பது சரஸ்வதிக்கும் ஒரு பெயர் உண்டு. அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியவில்லை. லட்சுமியும் சரஸ்வதியும் ஒருங்கே இழந்த குழந்தைதான் இந்த நிஷா. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தனது சொந்த முயற்சியிலே சரளமாக பயமின்றி இயற்கையாக பாடி பரவசப்படுத்துவது என்பது கடவுளின் அனுகிரகம் பெற்ற ஒரு குழந்தையால் மட்டுமே முடியும். அப்படிப்பட்ட ஒரு அருள் பெற்றவளை வாழ்த்தி ஜே நிஷாவை உங்கள் அனைவர் சார்பாகவும் வாழ்த்தி மேலும் மேலும் புகழ் பெற்று முன்னணி பாடகர்களின் வரிசையில் வலம் வந்து ஆஹா ஸ்ரீ நிஷா வருவார், பாடுவார், பார்த்து கொண்டிருக்கலாம் என்று எல்லாரும்